தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சகஜா சகவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், சதக்யா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பரமாவதானம் கலியுதயம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவ தலைப்பு பாதுகை தரிசனம் ஃபைப்ரோ மியால்ஜியாவை விரட்டுமா. பாதுகை தரிசனம் ஃபைப்ரோ மியால்ஜியாவை விரட்டுமா. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள், தானே பாருங்கள். இது பெரிய ஒரு அனுபவம். கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன், ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா ஜாகிரதையாக கேளுங்க. இதுவும் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனும். டாக்டர் மைத்திலி பாஸ்கரன், அது டாக்டர் வந்து பாஸ்கரன் மாப்பிரியாளுக்கு டாக்டராக இருந்தவர். அவளுக்கு 2 டாக்டர். 2வது டாக்டர் வந்து அர்ச்சனா எம்எம்சியில் மெடிக்கல் படிச்சுட்டு யூஎஸ்ஏல நியோபோலிஸில் செட்டில் ஆகியிருக்கா, கல்யாணம் ஆகி. 2015 அர்ச்சனா வந்து ரொம்ப சிக்காயிட்டாலாம். என்னன்னு சொல்லலை, ரொம்ப சிக்காயிட்டா. வேலைக்கு அவள் போயிருந்தா போல இருக்கு ஒரு இடத்துல, அது போக முடியாத அளவுக்கு சிக்காயிட்டா. யூஎஸ்ஏல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துன்னு வந்தா. அவளுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை எடுத்துன்னு வந்தாலாம். பலன் வந்து 0. அவள் சொன்ன வார்த்தை அதே சொல்கிறேன். அந்த டாக்டர் மைத்திலி பாஸ்கர் பலன் 0. அப்போது அவள் என்ன பண்ணான்னா, சென்னைக்கு கூட்டின்னு வந்துட்டு பொண்ணை இங்கே ஒரு 6 மாதம் வச்சு இங்கே இன்னும் ட்ரைனிங் நல்லா இருக்கும்னுட்டு ட்ரை பண்ணி பார்த்தா போல இருக்குது. இங்கே அதை விட மோசமாக தான் இருந்தது, ஒன்றும் நடக்கலை. அப்போ இப்போ 2 பேருமா கிளம்பி திருப்பி அங்கே இங்கே டாக்டர் உருப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் யாருக்குமே இல்லை. யூஎஸில் இல்லை, இந்தியாவில் சென்னையில் இல்லை. இங்கே இல்லைன்னா அப்புறம் யார் பெரியவா டயக்னோஸ் பண்ணால் தான் உண்டு, வேறு வழி கிடையாது. ஆனால் அது வருமா, வரும். கர்மா பலன் வந்தே தீரும். திருப்பி அங்கேயே கூட்டின்னு போயிட்டா. அங்கே இருக்கா, டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டா. 3 வருஷம் ஓடிடுத்து. ரொம்ப கஷ்டம். மைத்திலி வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருந்தா, பொண்ணு தான் அமிச்சாங்க, அவரும் ஆத்துக்காரும். இப்போ டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் அவள் வீட்டில் இருந்துட்டா. ஆத்துக்காரர் ஒரு டாக்டரான், அவர் அங்கேயே போயிட்டுருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு இது அவளுக்கு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அர்ச்சனாக்கு அப்படின்னு அவள் சொல்லலை. இன்டர்வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு. மைத்திலி வந்து இங்கே வந்து ரிட்டையர் ஆன பிறகு சவிதா யூனிவர்சிட்டியில் ஒரு லீவ் வேக்கன்சியில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருந்தா போல இருக்குது. அப்போது திடீர்னு அர்ச்சனா கிட்டேருந்து யூஎஸ்லேருந்து கால் வருமா, அம்மா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குமா, நான் என்ன பண்ணிக்கணும்னு தெரில, என்ன பண்ணிட்டுருவேன்னு தெரியலன்னு வாழாம். இதை காதில் கேட்டால் ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வருது, அழறா. பெரியவா பார்த்துப்பா, வேறு என்ன பண்ணுறது. அப்போது இவன் என்ன பண்ணால், சவிதா யூனிவர்சிட்டியில் எப்படியோ கேட்டு கொஞ்சம் லீவை வாங்கிட்டு யூஎஸ்ஏ போய் மைத்திலி வந்து அங்கே கூட இருந்தா. இது நடந்தது 2018. அப்போது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தது. அன்றைக்கி அர்ச்சனா கொஞ்சம் பெட்டராக இருந்துதான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டு, அதில் வந்து ஒரு சின்ன தண்ணி குளம் மாதிரி ஒரு, அதில் அந்த விநாயகரை போய் கரைக்கணும் இல்லையா, விசர்ஜனம் பண்ணணும். அங்கே போகிறதுக்கு போயிருக்கா. அர்ச்சனா ஆத்துக்கார் தான், மாப்பிள்ளை, பொண்ணு, இவோ மைத்திலி 3 பேரும் வந்து அங்கே போய் விசர்ஜனம் பண்ணியிருக்கா. 2 மாதம் கழித்து வேறு ஒரு இடம், இப்போ 2 மாதம் ஓடி போயிடுத்து. அங்கே போய் 2 ஹவர் டிரைவ், ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 3 பேரும் போய் அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுன்ட்டு வெளியில் வரா. அப்போது 10 மினிட்ஸ் டிரைவில் ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் எங்கேயாவது இன்டர்நெட்டில் இதாக பார்த்துருப்பா. இதான் பெரியவா கொடுக்குற புத்தி இருந்தால் தான் நடக்கும். இது இவாளுக்கெல்லாம் தெரியலையே. இவா சொல்லியிருக்கா அந்த கோவிலுக்கு போகலாமான்னு கேட்டிருக்கா. ஆனால் மாப்பிள்ளை ஒத்துப்பாரான்னு தெரியல, அது வேறு சொல்கிறா. ஆனால் சரி ஒத்துக்கிறேன்ட்டாரான். இப்போ போகலான்னு 10 மினிட்ஸ் டிரைவ் தானே. அங்கே போயிருக்கா. போனான்னா அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, நிறைய மடிசார் கட்டின்ட்டு வாழலாம் இருக்கா, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நிறைய பேர் இருக்கா. தூரத்துலேருந்து வந்து சிவராமன் மாமா, நம்ம தெரியுமே உங்களுக்குலாம், அவர் தான் அந்த பூஜை பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது. ஆனால் இவாளுக்கு
ரொம்ப முன்னாடி வந்து சிவராமன் மாமாவை பாஸ்கருக்கு நல்லா தெரியும், டாக்டர் பாஸ்கர். ஆனால் மைத்திரி பாஸ்கர் ஓரளவுக்கு தெரியும், பார்த்துருக்காரு. இருந்தாலும் புரியலைங்கிறார். தாடி கிடிலாம் என்ன அங்கே போனால் அவர் தான் நம்மளே இப்போ தானே ஏதோ நான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பார்த்தாலும் பசங்களுக்கே தெரியாமல் போயிடும் பையனுக்கு, அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் தான் இருக்காரா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த இவர் வந்து இப்படி பார்த்துட்டு மைத்திலி பாஸ்கரன் வந்திருக்காரு புரிஞ்சுன்ட்டு அவர் ஒருத்தர் அமிச்சு அவர் இங்கே கூப்பிட்டு மைத்திலி பாஸ்கரன் சொல்லு டாக்டர் அவர் இங்கே வருவா இப்போ 3 பேர் கிட்டக்க போனவனே அவர் பூஜை பண்ணுறத கிட்டக்க இருந்து பார்த்துருக்கா. என்னென்னா மகாபலியோட பாதுகைகள் வச்சு பூஜை பண்ணுறாராம், அதுக்கு தீபாராதனை பண்ணுறார். இவ்வளவு நடந்துருக்கு. நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் தள்ளியாக போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பற்றியெல்லாம் பேசினாலாம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அவர் வந்து அந்த பாதுகையை தரிசனம் பண்ணிட்டார்ல, முடிஞ்சுது, வந்துட்டா. அடுத்த நாள் என்ன இருக்குன்னா, இதை என்ன டேர்னிங் பாயிண்ட்டுன்னா, அந்த பாதுகையை சிவராமன் மாமா தான் மகாபெரிவான்னு நான் சொல்லுவேன். யார் மூலமாவது ஒன்று நடக்கணும்னா இந்த புத்தி மைத்திலி பாஸ்கரனுக்கு வந்திருக்கு, அந்த கோவிலுக்கு போனோன்னு. அங்கே சிவராமன் மாமா இருந்ததுனால, அவர் ஐடென்டிஃபை பண்ணதுனால இவாளை கூப்பிட்டு கிட்டக்க நிற்க வச்சுட்டு தரிசனத்தை காமிச்சிருக்கார். அவள் கிட்டக்க அந்த மகாபெரியோட அவர் போட்டுண்டு நடந்த ஒரு பாதுகை அங்கே ஒரு கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கு. அதுதான் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதை இது என்ன இதனால் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாளே கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அர்ச்சனா வந்து ஏதோ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் போட்டிருக்கான், ரிசர்ச் ஹாவ் ஷோன் நவ் தட் திஸ் பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஃபைப்ரோமியால்ஜியா அப்படின்னு. அது என்ன, இவளுக்கு வந்து தெரியும் ஃபைப்ரோமியால்ஜியான்றது இவளுக்கு தெரியும், அர்ச்சனாக்கு. அதை எந்த டாக்டர்கிட்ட சொன்னாலும் யாரும் எடுத்துக்கல. எல்லாருக்கும் அந்த ஒரு ஈகோ இருக்குமே, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு அவள் ஒத்துக்கவே இல்லையா. அதனால் அதோட கட்டாயிடும் அந்த வார்த்தை. இப்போ அதில் போட்டிருக்கான் என்ன ட்ரீட்மெண்ட்னா, அது ஒரு மாதிரியான ஒரு இது பண்ணணும், செல்ஃப் மெடிடேஷன் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பைசா செலவு கிடையாது, உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது எந்த புத்தி யார் கொடுத்தா? அந்த பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அந்த சிவராமன் மாமா மூலமாக அந்த பாதுகை காமிச்சு பெரியவா நடந்த பாதுகை அங்கே எதிர்க்க பார்த்ததில் வந்த எஃபெக்ட். இவ்வளோ நாளாக என்ன டே 1லேருந்து அன்றைக்கி வரைக்கும் பண்ணதெல்லாம் 0 வேல்யூ, ஒரு பிரயோஜனம் நடக்கலை இந்த அர்ச்சனாக்கு. பாவம், எப்படி ஒரு வயசு பொண்ணு வந்து எப்படி கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் 3 மாதம் செல்ஃப் மெடிடேஷன் பண்ணியிருக்கான்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்தது அந்த பிரிவா தான். பர்ஃபெக்டாக எடுத்தான் அவளுக்கு. இப்போது அவள் அப்புறம் வேறு ஒரு ஜாபில் போயிட்டு நல்லபடியாக இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து அங்கேருந்து தெய்வத்தின் குரல்லாம் அனுப்புவான்ட்டு இங்கேருந்து அனுப்பிச்சு அவள் வந்து இவாளுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைப்பாளாம் தெய்வத்தின் குரல்லேருந்து. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் பண்ணுற லீலை. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.